நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நயினார்பாளையத்தில் திமுக தெற்கு ஒன்றியம் சார்பில் ஆத்மா குழு தலைவரும் தெற்கு ஒன்றிய செயலாளருமான கனகராஜ் தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா மற்றும் ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி 7 பூத்துக்கொண்டது பெருமாள் கோவில், மண்போயர் தெரு, மெயின் ரோடு, பாத்திமா பாளையம், பேக்காடு, இந்திராநகர் போன்ற பகுதியில் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம், நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவோம், வாக்குரிமை பறிக்கும் சாருக்கு எதிராக நிற்போம், நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த திட்டத்திற்கு எதிராகவும், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர் என ஒவ்வொருவருக்கும் உழைக்கும் வர்க்கத்தின் பக்கத்தில் உறுதுணையாக நிற்போம், மேலும் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர். மேலும் தலைவர்கள், கவுன்சிலர்கள், வார்டு உறுப்பினர்கள், திமுகவின் அனைத்து பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் விஜய் ஸ்டீபன். தமிழ்நாடு இணைந்துள்ள 1 கோடி குடும்ப உறுப்பினர்களும் தமிழ்நாட்டை விடமாட்டோம் உறுதியேற்கிறோம். தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாசாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டேன் உறுதியேற்கிறேன். நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமை பறிக்கும் யார் எதிராக நிற்பேன். தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டேன் உறுதியேற்கிறேன். நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு புதிய கல்வி இதுக்காக போராடுவேன். ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் உறுதியேற்கிறேன். நான் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்குரிய நன்மதிப்புக்கு எதிராக எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். இதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாத்து தேவையான நிதிக்காக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். வாழ்க அண்ணா, வாழ்க கலைஞர், தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்க, முதலமைச்சர் வாழ்க, துணை முதல்வர் வாழ்க, துணை முதல்வர் வாழ்க.